நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் தீபாவுடைய மேரேஜுக்கு வராங்க நம்ம அபிராமியோட உயிர் தோழியான அம்பிகா. ஸோ அம்பிகா வந்துட்டு அவங்க கேரளாவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எல்லாமே அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கார்த்திக் தீபாவுடைய மேரேஜுக்கு வராங்க. ரொம்பவே மாசாக வந்து இறங்குறாங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க மண்டபத்துக்குள்ளே. எல்லாருமே வந்துட்டு அந்த தருணத்தில் ரொம்பவே ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தீபா, மீனாட்சி, மைதிலி, அதுக்கப்புறம் அபிராமி, அம்பிகா இவங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஜாலியாக வந்துட்டு மண்டபத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்க இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா ரம்யாவை பற்றின பல நாள் உண்மைகள், அதாவது பல நாளாக வந்துட்டு அவங்கள பற்றின விஷயங்களெல்லாம் மறைஞ்சிருந்துச்சு. நம்ம தீபா, அபிராமி இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் கார்த்திக் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா போலீஸோட வந்து இறங்குறாங்க. மண்டபத்துக்குள்ளே போலீஸோட உள்ளே வந்து நுழையிறாங்க. அப்போது கார்த்திக் வந்து என்னடா போலீஸோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா, இவ்வளோ நாள் ரம்யாவை பற்றின தெரியாமல் இருந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீபா வந்துட்டு எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்க வந்து யாராலேயோ வந்து கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வேறு யாரும் இல்லை, இந்த ரம்யா தான் எல்லாத்துக்கும் காரணம். ரம்யா தான் ஆள் வச்சு கடத்தி அவங்கள கொலை பண்ண பார்த்தது அந்த மலைப்பகுதியில். அது மட்டும் இல்லாமல் ரம்யா அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வீட்டில் தீபா ஜூஸை குடிச்சிட்டு வெறி பிடிச்ச மாதிரி வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நடந்துக்கிட்டாங்க. அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணமும் இந்த ரம்யா தான். குடிக்கிற ஜூஸில் போதை மருந்தை கலந்து அவங்கள வெறி பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் நடந்துக்க வச்சாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரம்யா தான். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி வந்து இவ்வளோ நாளாக ஒரு நல்லவ மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம கூடவே இருந்திருக்கா. இவளை யாருமே சும்மா விடக்கூடாது, இவளுக்கு தக்க தண்டனையை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸை கைது பண்ண வச்சுட்டாங்க நம்ம கார்த்திக்.